ஆச்சரியம் தரும் அரங்கன். ஆச்சரியம் தரும் அரங்கன். எங்கு நோக்கினும் ரங்கா ரங்கா என்கின்ற சத்தம் விண்ணை முடைக்கிறது. ஒற்றை மனிதரிலிருந்து 1000 வைணவ பெருமக்கள் வரை நாள்தோறும் சொல்லக்கூடிய ஒற்றை வேத மந்திரம் ரங்கா 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 என்று அந்த திருவரங்கத்து ரங்கனை தரிசிப்பதற்கு ஆலயங்களை, அதிசயங்களை, அற்புதங்களை உங்களை அப்படியே ரங்கன் சன்னிதானத்திற்கு அழைத்து செல்கின்றேன். ராமனுக்கு பெருமாள் என்று ஒரு பெயர் உண்டு. நடையில் நின்றுயர் நாயகன் அழியா அழகன் அவதார புருஷனுக்கு ராமனுக்கு பெயர் என்ன? பெருமாள் என்று உண்டு. அந்த பெருமாளே வழிபாடு செய்து பூஜித்ததால் பெரிய பெருமாள் என்று பெயர் பெற்றவர் இந்த ரங்கன். எப்படி? அந்த பெருமாளே பூஜித்து வழிபட்டு பூஜை புனஸ்காரம் செய்ததால் பெரிய பெருமாள் என்று பெயரெடுத்தவன் நம்முடைய ரங்கன். உங்களுக்கு தெரியும், வைஷ்ணவ பெருமக்கள் விபீஷ்ணனை கூட விபீஷ்ண ஆழ்வார் என்று தான் சொல்லுவார்கள். ராமனிடத்தில் அன்பாக கேட்டு இந்த பெருமாளை பெருங்கின்றார். இந்த அரங்கனை இலங்கைக்கு எடுத்து சென்று பூஜித்து உய்விக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு ராமனிடத்திலிருந்து தானத்தை பெற்றவர் இந்த அரங்கன். வழியில் செல்கின்ற போது அரங்கனை காவிரி ஆற்றின் ஓரத்தில் நிறுத்தி வைத்துவிட்டு கொஞ்சம் இளைப்பாரி நித்திய அனுஷ்டானங்கள் முடித்து மீண்டும் எடுக்க முற்படுகின்றார். கடல் கடந்து செல்லாமல் காவிரி ஆற்றங்கரையிலேயே நின்று நிலைத்து அருள்பாழிக்க வேண்டும் என்று தன் உள்ளத்தை பறிகொடுத்த இடம்தான் அந்த திருவரங்கத்து பெருமாள். நீங்கள் இன்றைக்கும் அதிகாலை வேளையில் நீங்கள் சென்னையிலேருந்தோ பிற ஊர்கள்லேருந்தோ போகும்போது இந்த அருள் நேரத்தில் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை உள்வாங்கி நீங்கள் அதிகாலை அப்படி ரங்கனை பார்க்கணும். காவிரி நதியினில் சோலைகள் நடுவினில் ஸ்ரீரங்கம் கோபுரம் தெரிகிறது. அந்த சீர்காழியினுடைய குரல்ல அந்த பாட்டை கேட்டால் எங்கிருந்தும் ரங்கன் நம் இதயத்திற்குள் அந்த கோபுரத்திலிருந்து வெளிவந்து அவன் பள்ளி கொண்டு படுத்திருப்பான் என்கின்ற செய்தி நம் கண்ணுக்கு வரும். ரங்கனுடைய அழகை பற்றி சொல்கின்ற போது ஒரு வரி உண்டு. குடதிசை தலையை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி. எப்படி? வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி. இந்த 4 வரியையும் நீங்கள் படித்து பார்த்தாலே ரங்கனை வர்ணிப்பதற்கு வார்த்தைகள். அவர் எப்படி இருக்காராம்? தென் திசை நோக்கி திருமுகம் இருக்கின்றதாம், வடதிசையில் முதுகு இருக்கின்றதாம், மேற்கு திசையில் தலை இருக்கின்றதாம், கிழக்கு நோக்கி பாதம் இருக்கின்றதாம். இப்படி இருக்கக்கூடிய ரங்கன் பற்றி யார்? 11 ஆழ்வார்கள் எழுத்தண்ணி பாடிய திவ்ய தேசம். 108 திவ்ய தேசத்தில் தலைமைக்குரியது நம்முடைய திருவரங்கம். எப்போதும் திருவிழாதான், இருந்தாலும் வைகுண்ட ஏகாதேசி அங்கே பெருவிழா. உங்களுக்கு தெரியும், சொர்க்கவாசல் கதவு. என் அன்புக்குரியவர்களே, ரங்கனுடைய சிறப்பை மட்டுமல்ல, வைணவ பெரிவர் ராமானுஜருடைய திருமேனி உடல் இன்றைக்கும் பாதுகாக்கப்படுவதாக ஒரு மண்டபத்தில் ஐதீகம் உண்டு. சுவாமி புறப்பாட்டில் 10ஆம் நாள் தனியறை பூஜையோடு அந்த மண்டபத்தில் ராமானுஜர் சன்னதியில் ரங்கன் வந்து அருள்பாலித்து செல்வார். அவை மட்டுமல்ல, ராமானுஜரை போல நம்முடைய பெரிய நம்பிகள், ஆளவந்தான், குலசேகர ஆழ்வார், ஆண்டாள், திருமங்கை ஆழ்வார் என்று பல்வேறு சான்றோர் பெருமக்களுடைய வாழ்க்கையில் தொடர்புடைய ஒரு திவ்ய தேசம் எது என்றால் நாம் தரிசிக்க வேண்டிய ரங்கன் ஸ்ரீரங்கத்து பெருமாள். 10,000 பாடல் காலமெனும் மாலையிலும் காற்றுமலை ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு, அது தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு என்று கண்ணதாசன் 100ஆண்டு விழாவை கொண்டாடும் இந்த நேரத்திலே கண்ணதாசன் பாடிய அந்த கவியரசு கம்பன் இருக்கின்றானே, அந்த கவிச்சக்கரவர்த்தி கம்பனின் கம்பராமாயணம் அரங்கேற்றம் நடைபெற்ற இடம் இதோ இந்த திருவரங்கத்து ரங்கன் சன்னதி. அங்குதான் கம்பன் அமர்ந்து பாடியதற்கு அத்தனை ஆதாரம் இருக்கு. திருவாய்மொழிக்கு குலகுரு உட்கார்ந்து விளக்கம் கேட்டது. இன்னும் சொல்ல போனார், அரையர் சேவை அற்புதமாக நடைபெற்ற இடம்.
வைகுந்தத்தில் இடம் பிடிக்க வேண்டுமென்றால் ஸ்ரீரங்கம் ரங்கனின் தேரை நாம் வடம் பிடிக்க வேண்டும் என்று வார்த்தைகள் உண்டு. எப்படி? வைகுந்தத்தில் இடம் பிடிக்க வேண்டுமென்றால் ஸ்ரீரங்கத்து ரங்கனை நாம் வடம் பிடிக்க வேண்டும் என்று ஒரே வரியில் எழுதுகின்றார்கள். ரங்கனை எப்படி சேவிக்க வேண்டும்? அரங்கனை நாம் சேவிக்கின்ற வருகின்ற போது ஒன்றை பற்றிக்க வேண்டும். எதை? மனத்தூணை. மண்ணால் செய்யப்பட்ட தூணை தான் பற்றி கொள்வார்கள். அது என்ன மனத்தூணை? அந்த பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பரந்தாமன் அரங்கனை பார்த்தவுடன் நமக்கு கைகாலெலாம் அப்படியே நடுங்குமா, வேர்த்து விறுவிறுத்து கீழேயே விழுந்துருவோமா. ஏன் விழுந்து எழுந்திருந்து சேவிக்க கூடாதான்னு கேட்கலாம். பொதுவாக கோவிலில் மனிதன் விழுந்து எழுந்திருக்கிறது தான் மரபு. விழுவது பெரிதல்ல, எழுந்திருக்கும் வேளையில் ரங்கனை நோக்கி நம்முடைய பாதம் நீண்டு விடக்கூடாது, அவன் இருக்கும் திசையில் பட்டுவிடக்கூடாது என்பதற்கு, மனத்தை அடக்க வேண்டும் என்பதற்குத்தான் குலசேகர ஆழ்வார் சொல்வார். அற்புதமான வரி. மன தூய்மையால் இந்த இடம் இருக்கு பாருங்க, அரங்கனை சேவிக்க நாம் பற்ற வேண்டியது இந்த மனத்தால். அவனை அப்படி சிக்குன்னு பட்டிக்கிட்டா அவன் நம்முடைய உள்ளத்திலேயே இருந்து கொள்வான் என்று. அதையும் விட ஒரு சிறப்பு, இந்த ரங்கனுடைய சன்னதிக்கு பக்கத்தில் ஸ்ரீதேவி பூதேவி துழுக்க நாச்சியார். அந்த துழுக்க நாச்சியார் நிறைய பேர் திருவரங்கத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வடநாட்டு போல ரொட்டியும் வெண்ணையும் பூஜிக்கக்கூடிய இடம், ஆண்டாளுக்கு தனி சன்னதி. அப்படி குலசேகர ஆழ்வார் சொன்னதைப் போல நம்முடைய உள்ளமெல்லாம் மாயனை மன தூய்மை பற்றி சேவிக்க வாருங்கள், மாயனை மனை தூய்மை பற்றி சேவிக்க வாருங்கள் என்று ஜெயா தொலைக்காட்சியின் ஆனந்த ஆரம்பத்தின் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கின்றேன். நாம் இங்கிருந்தே இல்லத்திலிருந்து அரங்கனை சேவிக்க ரங்கா 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 என்போம்.